உங்கள மாதிரி அருணும் ஒரு நல்ல பிசினஸ் மேனா உருவாகணும். இந்த சொசைட்டில உங்கள மாதிரி அருணுக்கும் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கணும். அதுக்கு அருணும் பொறுப்பா நிர்வாகம் பண்ணணும். அதனால பரவாயில்ல ஐஸ்வர்யா, சொல்ல வந்ததை சொல்லிடு. நீங்க நினைச்சா அருணை ஒரு பொறுப்புள்ள மனுஷனா மாத்தலாம் ஆதி. அருண் பொறுப்புள்ள மனுஷனா மாறணும். அவனுக்கும் சொசைட்டில மதிப்பும் மரியாதையும் கிடைக்கணும்னு எனக்கும் ஆசைதான். அதுக்காக நான் என்ன பண்ணணும்னு நீ நினைக்கிற? உங்களுக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருக்க அருண் தனியா நிர்வாகம் பண்ணணும். அதுக்கு நீங்க பாதி கம்பெனிய அருண் பேருக்கு மாத்தி கொடுத்து அவரையும் எம்டி ஆக்கணும். பார்வதி சரியா தான் சொல்லியிருக்கா. நான் தான் சரியா புரிஞ்சுக்கல. என்ன சொல்றீங்க ஆதி? பார்வதி என்ன சொன்னா நீங்க என்ன புரிஞ்சுக்கல? உன் கண்ணுக்கு முன்னாடி நான் அருண் கிட்ட கடுமையா நடந்துக்கிட்டது உன் மனசை புண்படுத்திருக்கோன்னு பார்வதி சொன்னா. நான் அப்படிலாம் இருக்காதுன்னு சொன்னேன். பார்வதி சொன்னது சரியா போச்சு. பார்வதி என்ன பத்தி நல்லா தான் புரிஞ்சு வச்சிருக்கா. அது ஆதிக்கிட்டயும் சொல்லிருக்கா. தேங்க்ஸ் பார்வதி. சரி ஐஸ்வர்யா, என்கிட்ட சொல்லிட்டல, இனி ஆக வேண்டியதை நான் பாத்துக்கிறேன். நீ வீட்டுக்கு கிளம்பு. ஆதி, நான் பேசினதுல உங்களுக்கு எதுவும் வருத்தம் இல்லையே? நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்கலையே? சச்சா, அதெல்லாம் எதுவும் இல்லை ஐஸ்வர்யா. நான் உன்னை சரியா புரிஞ்சுக்கிட்டேன். உன் இடத்துல இருந்து நீ சொல்றதுல எந்த தப்பும் இல்லை. நீ பேசுறது கரெக்ட் தான். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ நிம்மதியை கிளம்பு. சரி ஆதி. உமா, ஆதி போட்ட போட்ல இந்த வானரத்துக்கு பொறுப்பு வந்துருச்சு போல இருக்கு. அதான் அகிலா கிட்ட உட்காந்து டவுட் கேட்டுட்டு இருக்கான். இனிமே அந்த மாதிரி நடக்கூடாது அத்தை. ஆதி மாமா சின்ன மாமாவுக்கு லாஸ்ட் வார்னிங் கொடுத்திருக்காருல்ல, அதான் சின்ன மாமா இவ்வளவு பொறுப்பா நடந்துக்கிறாரு. ஏண்டி எருமை, உன்னை இப்படி அதிக பிரசங்கிக்கலாம் பேச வேணாம்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். திருத்த மாட்டியா நீ? தின்னி முட்டை. வாயை முடிட்டு பேசாம நில்லு. அத்தை, ஐஸ்வர்யா வராங்க. வராளா? வரட்டும் வரட்டும். எல்லாரும் இந்த வானரத்தை திட்டுறதை பார்த்து அவ மனசுக்குள்ளேயே புழுங்கிட்டு இருக்கா. அவ பஸ் ஸ்டாப் ஆனாதான் இந்த வீடு 2 ஆகும். அது எப்ப ஆக போறா? பார்வதி, கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டு வா. வா ஆதி, உட்காரு. அருண் டவுட் கேட்டுக்கிட்டு இருந்தா, கிளியர் பண்ணிக்கிட்டு இருந்தான். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். முக்கியமான விஷயமா? அப்படி என்ன முக்கியமான விஷயம்? ஒருவேளை அது சமையல் கறி பத்தி விஷயமா இருக்குமோ? அப்படி கூட இருக்கலாம் அத்தை. பாப்போம். என்ன விஷயம் ஆதி? சொல்றேம்மா, அதுக்கு முன்னாடி எனக்கு ஒன்று தெரியணும்.
நான் ஒரு விஷயத்துல முடிவெடுத்தா அது சரியா இருக்கும்னு நீங்க நம்புறீங்களாமா? என்ன அது இப்படி கேக்குற? எந்த ஒரு விஷயத்திலயும் நீ எடுக்கிற எந்த ஒரு முடிவும் சரியாத்தான் இருக்கும்னு பிசினஸ்ல இருக்கிற எல்லாருக்கும் நல்லா தெரியும். அது மட்டும் இல்ல, என் மனசுல என்ன டிசிஷன் இருக்கோ அதே முடிவை நீ பல தடவை எடுத்திருக்க. அத பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன். ஆமாதி, இப்ப எதுக்கு அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க? காரணமா தான்ப்பா. மா, நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணாம ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கேன். எனக்காக அதை நீங்க ஏத்துக்கணும். மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. இவன் கொடுக்குற பில்டப்லாம் பார்த்தா இந்த சமையல்காரி விஷயத்தை தான் ஓபன் பண்ண போறான் போல இருக்கு. பண்ணட்டும். எத்தனை நாளைக்கு தான் மூடி வைக்கிறது? அகிலா சாமி ஆடுவா, நாம நின்னு சாம்பிராணி போட்டுற வேண்டியதுதான். நீ என்ன முடிவு எடுத்திருக்க? முதல்ல அதை சொல்ல ஆதி. அருண் பொறுப்பு இல்லாம கையெழுத்து போட்டதால தான் 50 கோடி ரூபா லாஸ் ஆச்சு. நம்ம எல்லாரும் அவனை திட்டணும். ஆனால் அதுக்கப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேம்மா, தப்பு அவன் மேலே மட்டும் இல்லை, நம்ம மேலேயும் தான். சமையல்காரி விஷயத்தை ஓபன் பண்ணுவான்னு பார்த்தா இவன் என்ன அருணை பத்தி பேசிக்கிட்டு இருக்கான்? சரி இருக்கட்டும். ஏதோ நந்தினி குத்தி விட்டதானே, என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்ப்போம். என்ன ஆதி சொல்ற? தப்பு நம்ம மேலையா? ஆமாம்மா, நம்ம அருணை இன்னும் முழுசாக நம்பி பிஸ்னஸில் இறக்கி விடலை. அவனை எந்த முடிவும் எடுக்க விடாமல் நம்ம பாதுகாப்புலேயே வச்சுருக்கோம். எதிர்காலத்தில் அவனுக்கு அது நல்லதில்லை. ஸோ அருண் விஷயத்தில் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். முடிவா? உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லைம்மா. குழந்தை நடக்க பழகும்போது அது கீழே விழுந்துரும்னு அது கையை நம்ம விடாமல் பிடிச்சிட்டு இருந்தோம்னா குழந்தையால தானா நடக்க முடியாது. அது கீழே விழுந்து எழுந்திரிச்சு நடக்கணும்னா அதோட பிடியை விடணும். அப்போ தான் அந்த குழந்தை பயப்படாமல் நடக்கும். அருண் பெரிய பிஸ்னஸ் மேனாக வரணும். அவனுக்கும் சொசைட்டியில் மதிப்பும் மரியாதையும் கிடைக்கணும். அதுக்காக நம்ம கம்பெனியில் பாதி அவனுக்கு பிரித்து கொடுத்துடலாமா? பாகப்பிரிவினையா? பிரமாதமா இருக்கே. எங்க ஆதி ஆண்டி கிட்ட மாட்டி கொடுத்துருவாரோன்னு நினைச்சேன். நல்ல வேலை அப்படி எதுவும் செய்யல. தப்பிச்சு. இத்தனை சுத்தம் ரெண்டா பிரிய போகுது. ஆனா அது மொத்தமா எனக்கு தான். நந்தினி சூப்பர். ப்ரோ வேண்டாம் ப்ரோ. மா இதுக்கெல்லாம் நீங்க சம்மதிக்காதீங்க பா. கம்பெனிஸ்லாம் பிரிக்க வேண்டாம்னு சொல்லுங்கப்பா. அருண், நான் உன் நல்லதுக்காக தான் சொல்கிறேன். நீ கொஞ்சம் அமைதியா இரு. மா, நான் எடுத்திருக்க இந்த முடிவுக்கு தயவு செஞ்சு சரின்னு சொல்லுங்க. அருணுக்குன்னு பொறுப்புகளை தனியாக நம்ம ஒதுக்கி கொடுத்தாதான் அவனோட திறமையை அவனால் வெளிப்படுத்த முடியும். அவன் கம்பெனி, அதில் வர லாபம் நஷ்டம், நல்லது கெட்டது, இது எல்லாமே அவனுக்கு தெரிய வருமா? அவனோட பொறுப்பும் அதிகமாயிடும். ப்ரோ வேண்டாம் ப்ரோ. என் தம்பியை பெரிய ஆளாக்கி காட்டணும். அதுக்கான பொறுப்பும் கடமையும் எனக்கு இருக்குமா? இதுக்கு எந்த மறுப்பும் சொல்லாம நான் எடுத்த முடிவுக்கு நீங்க சம்மதம் சொல்லணும். பாதி கம்பெனிஸ் அவனுக்கு பிரிச்சு கொடுத்துடலாம். அருணை சரி பண்றதுக்கு இப்போதைக்கு இதுதான் சரியான வழின்னு நான் நம்புறேன். இதை விட சரியான வழி வேற எதுனா இருக்கான்னு நான் யோசிச்சுட்டு தான் இருக்கேன். அப்படி ஒரு வழி கிடைக்கிற வரைக்கும் நீங்க இதுக்கு சம்மதிக்கணும். என் மேல நம்பிக்கை வச்சு இதுக்கு ஓகேன்னு சொல்லுங்க. மா வேண்டாம்மா, இதுக்கு நீங்க சம்மதிக்காதீங்கம்மா. பா கம்பெனிஸ்லாம் பிரிக்க வேண்டாம்ப்பா. ப்ரோ வேண்டாம் ப்ரோ, சொன்னா கேளு ப்ரோ. ஓகே ஆதி,
உன்னோட முடிவுக்கு நான் சம்மதிக்கிறேன். மா நீ மனசுல ஏதோ ஒரு கணக்கு போட்டுதான் முடிவெடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீ எடுத்திருக்கிற இந்த முடிவு உன் கணக்கு தப்பாயிடுச்சுன்னா இதுல நான் தலையிடுவேன். சரிம்மா. ப்ரோ வேண்டாம் ப்ரோ, சொன்னா கேளு ப்ரோ. என்னோட இந்த முடிவுக்கு அம்மாவே சம்மதம் சொல்லிட்டாங்க. அவ்வளோதான்டா. என்ன அருண், ஏன் அப்படி பாக்குற? கீழே அவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, அதை பத்தி கொஞ்சம் கூட கவலையே இல்லாம எப்படி இப்படி உன்னால சாதாரணமா இருக்க முடியுது? நீ இப்படி பெருசா ஃபீல் பண்ற அளவுக்கு எதுவும் நடக்கலையே அருண். இது எல்லா குடும்பத்திலயும் வழக்கமா நடக்கிறது தானே. இங்க பாரு, எல்லா குடும்பத்தை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. எங்க குடும்பத்துல இது வழக்கத்துக்கு மாறான ஒண்ணு. ப்ரோ அம்மா கிட்ட கூட சொல்லாம இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காருன்னா கண்டிப்பா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும். நீ சொல்றதும் கரெக்ட் தான் அருண். ஆதியோட இந்த முடிவுக்கு நீதான் காரணம். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நீ ஆதியையும் ஆண்டியும் டிபெண்ட் பண்ணி இருப்ப? உனக்கு பொறுப்பு வரணும், நீ தனியா நிர்வாகம் பண்ண கத்துக்கணும்னு ஆதி நினைச்சிருக்கலாம். அதனால அவர் ஆண்டி கிட்ட கூட கேட்காம இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கலாம். இல்ல ப்ரோ, இது சுயமா எடுத்த முடிவா எனக்கு தெரியல. இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு யாரோ ஒருத்தங்க காரணமா இருந்திருக்காங்க. அருண், நீ தேவையில்லாம கன்ஃபியூஸ் ஆயிக்காத. ஆண்டியும் அங்கிளும் கேட்டதுக்கு தான் ஆதி எக்ஸ்பிளைன் பண்ணாருல்ல. எல்லாம் உன்னோட நல்லதுக்காக தான். நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, சாப்பிட போலாம். இல்ல, நீ பேசுறதும் நடந்துக்கிறதும் பார்த்தா எனக்கு என்னமோ உன் மேலதான் டவுட்டா இருக்கு. உண்மை சொல்ல ஐஸ்வர்யா, ப்ரோ கிட்ட ஏதாவது சொன்னியா? நீ என்ன பேசுற அருண்? நானும் ஆதி கிட்ட எதுவும் சொல்லல. இல்ல, எனக்கு என்னமோ உன் மேலதான் சந்தேகமா இருக்கு. 50 கோடி லாஸ் ஆயிடுச்சுன்னு ப்ரோ என்ன திட்டினப்போ ஏதோ பெருசா எனக்கு அவமானமா நடந்துருச்சுன்னு நீ தான் ஃபீல் பண்ண. அதனால நீ ப்ரோ கிட்ட ஏதோ போய் சொல்லியிருக்கிற. ப்ரோவும் அம்மா கிட்ட கலந்து பேசிக்காம இப்படி ஒரு டிசிஷன் எடுத்திருக்காரு. உண்மையை சொல்ல ஐசு, ப்ரோ கிட்ட இந்த விஷயம் ஏதாவது பேசுனியா? நான் தான் இல்லன்னு சொல்றேன்ல. திரும்ப திரும்ப பேசுனியான்னு கேட்டா நான் என்ன சொல்றது? இல்ல, ப்ரோ கம்பெனி விஷயத்துல இப்படி சாதாரணமா முடிவெடுக்க மாட்டாரு. நீ ஏதோ ப்ரோ கிட்ட சொல்லியிருக்கிற, அதனால தான் கம்பெனி பிரிக்கிற அளவுக்கு ப்ரோ இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காரு. சொல்ல ஐசு, ப்ரோ கிட்ட ஏதாவது சொன்னியா? சொல்ல ஐசு, கேக்குறேன்ல, உன்னதான் கேக்குற, சொல்லு. ஆமா, நான் தான் ஆதி கிட்ட சொன்னேன். உனக்கு பொறுப்பு வரணும், அதனால கம்பெனியை பிரிச்சு கொடுங்கன்னு ஆதி கிட்ட நான் தான் சொன்னேன். ஒரு பொறுப்புள்ள பொண்டாட்டி என்ன செய்யணுமோ அதுதான் நான் செஞ்சிருக்கேன். போதுமா? தப்பு பண்ணிட்ட ஐசு. ப்ரோ என்னை பத்தி என்ன நினைப்பாரு? நான் அவர்கிட்ட நேரடியா கேட்க தைரியம் இல்ல. ஊ மூலியமா கம்பெனியை பிரிச்சு கேட்கறேன்னு என்னை பத்தி தப்பா நினைக்க மாட்டாரு. ஆதி ஒண்ணும் உன்ன மாதிரி இல்ல அருண். நான் சொன்னதை அவர் புரிஞ்சுக்கிட்டு இருப்பாரு. அதனாலதான் கம்பெனியை பிரிக்கிற முடிவுக்கு வந்திருக்காரு. அவர் உன்னெல்லாம் தப்பா எடுத்துக்க மாட்டாரு. அதனால நீ நடந்தது எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காம கம்பெனியை பொறுப்பா நிர்வாகம் பண்ணி நல்ல பேர் எடுக்கிற வழியை பாரு. இனி போய் எங்க நல்ல பேர் எடுக்கிறது? டோட்டல் ஃபேமிலிலயும் என் பேர் டேமேஜ் பண்ணிட்ட. இதுல போய் நல்ல பேர் எடுக்கிறதா? நல்ல பேர் இது வந்து இருக்கு உனக்கு.
என்ன அகிலா, இன்னும் ஆதி சொன்னதையும் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? ஆதி இப்படி ஒரு முடிவெடுப்பான்னு நான் கனவுல கூட நினைக்கலங்க. ஆதி கம்பெனியை பிரிச்சிடலான்னு சொன்னப்போ எனக்கே ஷாக்கா தான் இருந்தது அகிலா. ஆனா ஆதி அதுக்கான காரணத்தை சொல்லும்போது என்னால மறுத்து பேச முடியல. அதான் அமைதியா இருந்துட்டேன். அதனால தாங்க நானும் கம்பெனியை பிரிக்க சம்மதம் சொன்னேன். ஏன் காலத்துக்கு அப்புறம் ஆதிக்கடவுர் பரம்பரைய நம்ம ஆதி கட்டி காப்பாத்துவான்னு நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனா அந்த ஆதி இப்படி பிரிவினையை ஏற்படுத்துவான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கலங்க. எனக்கு என்னமோ ஆதி சுயமா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க மாட்டான்தாங்க தோணுது. என்ன சொல்ற அகிலா? நம்ம பாரம்பரியம், குடும்ப கௌரவம் இத பத்தி சரியா எதுவும் தெரியாத அருண் கம்பெனிய பிரிக்க வேண்டான்னு சொல்றான். ஆனா இத பத்தி எல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிற ஆதி கம்பெனிய பிரிச்சா நம்ம குடும்பத்துக்கு கௌரவ குறைச்சல் ஏற்படும்னு நல்லா தெரிஞ்சிருந்தோம் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கானா நிச்சயமா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குங்க. நீ சொல்றது சரிதான் அகிலா, நிச்சயமா ஏதோ காரணம் இருக்கும். ஆனா ஆதி எதுக்காக அதை நம்ம கிட்ட சொல்லாம மறைக்கணும்? அதாங்க எனக்கு ஒன்னும் புரியல. நான் சொன்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு மெயில் பண்ணிடுங்க. யா, இப்போவே வேணும். எனக்கு மெயில் ஃபார்வர்ட் பண்ணிட்டு கால் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. சொல்டா. ப்ரோ, கம்பெனி பிரிக்கிற முடிவை மாத்திக்க ப்ரோ. அருண், இது ஒன்றும் சின்ன பசங்க விளையாட்டு இல்லடா. நான் நல்லா யோசிச்சு தான் அந்த முடிவுக்கு வந்திருக்கேன். என் முடிவுக்கு அம்மாவும் சம்மதம் சொல்லிட்டாங்களே. இதுக்கு மேல இதை பத்தி எதுவும் பேச வேணாம்டா. நீ கிளம்பு. ப்ரோ, நான் பண்ணது தப்பு தான் ப்ரோ. அதுக்காக நீ எனக்கு என்ன தண்டனை வேணா கொடு ப்ரோ. நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். இப்படி ஒரு தண்டனை எனக்கு வேண்டாம் ப்ரோ. தயவு செஞ்சு உன்னோட முடிவை மாத்திக்க. நான் உனக்கு தண்டனை கொடுக்கல அருண். பொறுப்பு தான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். அதுவும் உன்னோட நல்லதுக்காக தான். முதல்ல நீ அதை புரிஞ்சுக்க. இல்ல ப்ரோ, உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். சின்ன வயசுல இருந்தே ஒரு நாள் கூட நீ என்னை விட்டு கொடுத்ததே இல்ல. ஆனா திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கன்னா அதுக்கு காரணம் ஐஸ்வர்யா தான். என்ன ப்ரோ அப்படி பாக்குற? ஐஸ்வர்யா உங்ககிட்ட பேசினது எனக்கு எப்படி தெரியும்னா, நான் அவன் மேல சந்தேகப்பட்டு சண்டை போட்டேன் ப்ரோ. அப்பதான் அவ உண்மையை சொன்னான். ஐஸ்வர்யா சொன்னதுக்காகலாம் நான் கம்பெனியை பிரிக்கிறேன்னு சொல்லல. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் நீ இன்னும் பொறுப்பு இல்லாம இருக்கிய. உனக்கு பொறுப்பு வரணும். உன்னை ஒரு பொறுப்பான மனுஷனா மாத்தணும்னு நினைச்சுதான் நான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அதுக்காக கம்பெனி பிரிக்கணுமா ப்ரோ? இதை நான் நம்ப மாட்டேன். எனக்கு என்னமோ ஐஸ்வர்யா கேட்டதுனால தான் கம்பெனியை பிரிக்கணும்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கிற. ஐஸ்வர்யா பேசுனதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காது ப்ரோ. அவ பேசுனதுக்காக வேணா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ப்ரோ. தயவு செஞ்சு முடிவை மாத்திக்க ப்ரோ. நான் மற்றவங்க சொல்றதெல்லாம் கேட்டு முடிவு எடுக்கிறோம் எல்லாரும். உன்னை எப்படி சரி பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போதான் ஐஸ்வர்யா வந்து உன் பேர்ல பாதி கம்பெனியை பிரிச்சு கொடுத்தா உனக்கு பொறுப்பு வரும்னு சொன்னான். எனக்கும் அது சரியா பட்டுச்சு. இல்ல ப்ரோ, எனக்கு இது சரியா படல. தயவு செஞ்சு உன்னோட முடிவை மாத்திக்க ப்ரோ. அருண், நீ புரியாம பேசிட்டு இருக்க. இன்னும் எத்தனை நாளைக்கு தாண்டா என்னையே டிபெண்ட் பண்ணியிருக்க போற? நீ உன் சொந்த காலில் நிற்க வேண்டாமா? அதுக்காக தான் இந்த ஏற்பாடலாம். புரிஞ்சுக்க. இல்ல ப்ரோ, கம்பெனியை பிரிச்சா நமக்குள்ள ஏதோ பிரிவினை வந்துருச்சுன்னு பாக்குறவங்க எல்லாருமே தப்பா பேசுவாங்க ப்ரோ. நம்ம குடும்பத்து மேல இருக்கிற மரியாதை குறைஞ்சிரும். அம்மாவால கூட இந்த கம்பெனியை பிரிக்கிறத தாங்கிக்க முடியாது ப்ரோ. என்னோட முடிவுக்கு அம்மா தான் அப்பவே சம்மதம் சொல்லிட்டாங்களா? அப்புறம் என்ன? உனக்காக தான் ப்ரோ அம்மா சம்மதிச்சதே. மத்தபடி கம்பெனி பிரிக்கிறதுல அம்மாக்கு முழு சம்மதம் இல்ல ப்ரோ. அது உனக்கே நல்லா தெரியும். தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் கேளு ப்ரோ. இனிமேல் நான் பொறுப்பா நடந்துக்கிறேன்.
என்னால நம்ம கம்பெனிக்கு எந்த நஷ்டமுமே வராது. அதை நான் பாத்துக்கிறேன். எந்த ஒரு ஃபைலையும் ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா படிச்சு பார்த்து நான் கையெழுத்து போடுறேன். என்ன நம்பு ப்ரோ, உன்னோட முடிவை மாத்திக்க. உன்னால நஷ்டம் ஏற்பட்டு போச்சுன்றதுக்காக நான் உன் மேல கோச்சிட்டுலாம் உன்னை பிரிச்சு விடல. முதல்ல அதை நீ புரிஞ்சுக்க. உனக்குலாம் அது இப்போ புரியாது. அதை புரிஞ்சுக்கிற பக்குவமும் உனக்கு இன்னும் வரல. உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. என் முடிவை என்னால் மாற்றிக்க முடியாது. நீ கிளம்பு. ப்ரோ